எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th புக்கில் இயல் 2 பார்க்குறோம். உரைநடை உலகம் சிறகின் ஓசை அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நுழையும் முன் மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள். சிலர் திரும்புகிறார்கள், சிலர் அங்கேயே தங்குகிறார்கள். மனிதர்கள் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம். அதை போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அதை அந்த பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. வலசை போதல். இந்த பேஜில் வலசை போதல் என்ன கொடுத்துருக்காங்க என்னன்னா, மனிதர்கள் வெளியூருக்கு சென்று மறுபடியும் நம்ம சொந்த ஊருக்கு வரோம்ல, அதே மாதிரி பறவைகளும் வெளிநாடுகள் சென்றுட்டு மறுபடியும் அவங்க இருந்த இடத்துக்கே வருவாங்க. இதுக்கு பேர் வலசை போதல். இப்படி வலசை போதல்ன்ற போகிறது பெரும்பாலும், அதாவது எல்லாமே நீர்வாழ் பறவைகள் மட்டும்தான் வலசை போகும். எதுக்காக அப்படி போகணும்னா, உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இதுக்காக அவங்க போவாங்க. எதை அடிப்படையாக கொண்டு வலசை போகிறாங்கன்னா, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தான் பறவைகள்லாம் வலசை போதல் போகிறாங்க. எந்த திசையில் போவாங்கன்னா, மேற்குலேருந்து கிழக்கு நோக்கியும் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போகும், வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போகும். இப்படி தான் வலசை போதல் பெரும்பாலும் பறவைகள்லாம் போகும். பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை பயன்படுத்துகின்றன. அவங்களுக்குன்னு ஒரு வழித்தடத்தை பயன்படுத்துவாங்க. போகிற வழியிலே சில பறவைகள் திரும்பி வருவாங்க. சில பறவைகள் ஒரு வழியாக போயிட்டு மறுபடியும் வேறு வழியாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அதாவது இப்படி பறவைகள் பறக்கும்போது இறை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து செல்லும் பறவைகளும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எங்கேயுமே இடையில நிற்காமல் பறக்கிற பறவையில் ஒன்று தான் கப்பல் பறவை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது இங்கிலீஷில் ஃப்ரிகேட் பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, பறவைகள் ரொம்ப தூரம் பறக்கும்போது இறைக்காக, அதாவது சாப்பாட்டுக்காக, ஓய்வு எடுக்கிறதுக்காக எங்கேயாச்சும் தரையிறங்கும். சில பறவை தரையிறங்காமல் பறந்து போய்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு பறவை தான் கப்பல் பறவை. இது கப்பல் கூளைக்கடா இல்லை கடற்கொள்ளை பறவைன்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ தூரம் பறக்கும்? அது மாதிரினா 400 கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறந்துக்கிட்டே இருக்கும். எதுக்காகவுமே தரையிறங்காது. கடலையும் தாண்டி பறக்கும் பறவை, அதனால தான் இது பேர் கப்பல் பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். இப்போ உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம் இதுக்காக இவங்க வலசை போதல் சொல்கிறாங்கல்ல. இப்படி போகும்போது பறவைகள் உடலில் நிறைய மாற்றம் ஏற்படும். என்னென்ன மாற்றம்னா, தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை செய்தியை குறிப்பிடுகின்றன. அதாவது 1500 வருஷத்துக்கு முன்னாடி சத்திமுத்தி புலவருங்கிறவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்ற பாடலில் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்னு வலசை போதல்றத சொல்லியிருக்காரு. ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது 1500 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சத்தியமுத்து புலவர் பாடினது இப்போவும் உறுதிப்படுத்துகிறாங்க. ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டு வருள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்வது தமிழ்நாடு. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம் சிட்டுக்குருவி அப்படின்னு. உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனேயே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடற்பழுப்பாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஆண் குருவின்னு வச்சிங்களேன், அதில் கருப்பு நிறத்தில்
தொண்டை பகுதி மட்டும் கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல்லாம் பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் பெண் குருவிக்கு வந்து எல்லா இடமுமே மங்கிய பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸு. சிட்டுக்குருவி கூடு கட்டும் வாழும் பறவை இனத்தைச் சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடை காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் எல்லா இடங்களிலுமே சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகள் காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. இமயமலையில் கூட சிட்டுக்குருவி இருக்குது. 4000 மீட்டர் உயரத்தில் வரைக்கும் அது வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சாப்பாடுன்னு பார்த்தோம்னா தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவிகள் உணவாகும். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளையே உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழுப்பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது, ஆனாலும் வேகமாக பறக்கும். அதனால்தான் விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுகின்றோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சிட்டுக்குருவின் அழிவுக்கு காரணம், இப்போல்லாம் சிட்டுக்குருவியை நம்ம பார்க்க முடியறதே இல்லை. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல 2 இடத்துல தான் இருக்கும். அதோட சிட்டுக்குருவின் அழிவுக்கு காரணம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகள் உணவாக புழுப்பூச்சிகள் கிடைப்பதில்லை. நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்ட ஏற்ற வகையாக இல்லை. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்துவிட்டன. சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. இந்த 5 காரணத்தை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, சிட்டுக்குருவின் அழிவுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணுறது, அதுக்கு சரியான தாவரம் வாழ்கிறதுக்கு சரியான தாவரம் கிடைக்கல. தாவர வேலி நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம செயற்கை வேலி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓய்வெடுக்கிறதுக்கு அதுக்கு புதர்ச்செடியும் இல்லை. அது வர போட்டி போட்டு சாப்பிட்றாங்க. அதாவது உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவியோட மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. அதனால் அதுக்கு சாப்பாடு கிடைக்கிறதில்ல, தகுந்த வாழ்கிறதுக்கு இடம் கிடைக்கிறதில்ல. அதனால தான் அது அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பறவை இனங்களை காப்பாற்ற நாம் என்ன செய்ய வேணும் அப்படின்னு இந்த இதில் சொல்கிறாங்க. ஆலமரம், அரச மரம், அதாவது ஆல், அரசு போன்ற மரங்களையும் அவரை, புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். நமது மண்ணிற்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். தோட்டங்களிலும் வயல்களிலும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார். சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிக்கு மகிழுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தவர் இவர். பாரதியார் பற்றி சொல்கிறாங்க. பாரதியார் என்ன சொல்கிறாரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லிட்டு, அவர் சாப்பாடு வச்சிருந்த அரிசியையும் முற்றத்திலிருந்து சிட்டுக்குருவிக்கு மகிழுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தார் அப்படின்னு பாரதியார் பற்றி சொல்கிறாங்க. இங்கே இந்தியாவின் பறவை மனிதர். இன்றைய பறவையியல் ஆய்வாளருக்கு முன்னோடியார்னா டாக்டர் சலீம் அலி. அவர் தன்னோட வாழ்நாள் முழுவதுமே ஆராய்ச்சி செய்தலும், அதாவது பறவை பற்றி ஆராய்ச்சி செய்தலும், அதை படம் படிக்கிறதுலையுமே ஈடுபட்டார். அதனால் இவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். தம் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி, அதாவது த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்று பெயரிட்டுள்ளார். அதாவது இன்றைய பறவையியல் ஆய்வாளருக்கு முன்னாடி வந்து டாக்டர் சலீம் அலி. இவர் என்னன்னா இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவையை காப்போம். ஆர்டிகாலா அப்படின்ற ஒரு பறவை சொல்கிறாங்க. உலகிலேயே ரொம்ப தூரம், அதாவது நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம்னா அது ஆர்டிகாலா. பறவை பற்றிய படிப்புக்கு பேர் என்னென்னா ஆர்னித்தாலஜி. பறவை பற்றி படிக்கும் பிரிவு. உலக சிட்டுக்குருவி நாள். உலக சிட்டுக்குருவி நாள் என்னைக்குன்னா மார்ச் 20 உலக சிட்டுக்குருவி நாள். இது ஃபஸ்ட்டு உரைநடை. ரெண்டாவதாக ஒரு உரைநடை கொடுத்துருக்காங்க. இயல் 2 கிழவனும் கடலும். ஒரு ஸ்டோரி தான், கதை ஒன்று சொல்லியிருக்காங்க. நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். சில நேரங்களில் வெற்றி பெறுகிறான், சில நேரங்களில் தோல்வி அடைகிறான். ஆனால் முயற்சிகள் என்றும் ஓய்வதில்லை. மனிதன் இயற்கையோடு நடத்துகிற போராட்டமே அவன் வாழ்வை அமைக்கிறது. போராடுவதில் மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது. மீன்பிடிக்க போராடும் மீனவன் ஒருவனின் வாழ்வை பார்ப்போமா அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. கிழவனும் கடலும். தி ஓல்டு மேன் அண்ட் த சீ என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நூல் 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வேன்றவர் த ஓல்டு மேன் அண்ட் த சீன்ற ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதியிருக்காரு.
அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. இது வந்து 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. சரி, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போவோம். ஸ்டோரியில் ஹீரோ பேர் என்னென்னா சாண்டியாகோ. சாண்டியாகோங்கிறவர் வந்து ஒரு மீனவர். இப்போ பார்ப்போம். இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டமே இந்த கதை. இக்கதையின் நாயகன் சாண்டியாகோ. வயது முதிர்ந்த மீனவர் அவர். முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார். ஆனால் கடந்த 84 நாட்களாக ஏனோ அவருக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை. மனோலின் என்னும் சிறுவன் மீன்பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக முதல் 40 நாளும் அவருடன் கடலுக்கு வந்தான். அவன் அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்வதோடு பேச்சு துணையாகவும் இருந்தான். அவரோடு கடலுக்கு போனால் ஒரு மீனும் கிடைக்கவில்லை என்று அவனை வேறு படகிற்கு அனுப்பிவிட்டனர் அவனது பெற்றோர். இப்போதெல்லாம் தனியாகவே மீன்பிடிக்கச் செல்கிறார் சாண்டியாகோ. அன்று 85வது நாள். 84 நாள் மீன் இல்லாமே இருந்திருக்காரு. 85வது நாள் கடலுக்கு போகிறாரு. ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. கடலுக்கு மீன் பிடிக்கச் செல்கிறார் சாண்டியாகோ. எனக்கு மீன்கள் கிடைக்கவே கிடைக்காது என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அதை மாற்றி காட்ட வேண்டும். தனியாக வந்திருக்கக்கூடாது. பேச்சு துணைக்கு மனோலின் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. இரவு முழுவதும் கடலில் இருந்து விட்டேன். ஒரு மீனும் சிக்கவில்லையே. ஆனது ஆகட்டும். இனி நான் மீன் இல்லாமல் கரை திரும்ப போவதில்லை. தூண்டில் கயிறு அசைகிறது. அடடே, தூண்டில் கயிற்றை ஏதோ இழுப்பது போல் இருக்கிறது. ஏதோ மீன் தான் வந்திருக்கும் என நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வா வா மீனே, தூண்டில் முள்ளில் உனக்காக சூறை மீனை மாட்டி வைத்திருக்கிறேன். சாப்பிடு. அப்போதுதான் நீ என்னிடம் மாட்டுவாய். வா வா, அப்படித்தான் வா. தூண்டிலில் மீன் சிக்கிக் கொள்கிறது. தூண்டில் வேகமாக இழுக்கிறதே. நிச்சயமாக இது பெரிய மீனாகத்தான் இருக்க வேண்டும். மீனை படகுக்குள் இழுக்க முயற்சி செய்கிறார். முடியவில்லை. மீனே, ஏன் இப்படி தூண்டில் இழுக்கிறாய்? என்னையும் கடலுக்குள் இழுத்து தள்ளிவிடப் போகிறாயா? மீன் நீருக்கு மேலேயும் வருவதும் மூழ்குவதுமாக இருக்கிறது. மேலேயும் வராமல் ஆழத்திற்கும் செல்லாமல் படகை எங்கோ இழுத்து கொண்டே போகிறது. இருக்கட்டும், எப்படியும் மேலே வந்துதானே ஆக வேண்டும். மாலை நேரம். பசியும் சோர்வும் என்னை வாட்டுகின்றன. நண்பகல் தூண்டில் சிக்கிய மீன் 4 மணி நேரமாக என்னிடம் ஆட்டம் காட்டுகிறது. மீன் அசைவின்றி இருக்கிறது. மீனுடன் போராடி களைப்பில் சாண்டியாகோ சற்று கண்ணயர்ந்து விட்டார். மீன் மீண்டும் தூண்டிலை இடிக்கிறது. சாண்டியாகோ உறக்கம் கலைகிறது. ஓ, இரவு முழுவதும் தூக்கம் இல்லாததால் என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ. இனியும் சும்மா இருக்க முடியாது. அப்படித்தான் ஆகட்டும். மேலே வா. இன்று என்னிடம் இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு மீன்கிட்ட பேசுகிறாரு. சாண்டியாகோ தூண்டிலை இழுக்கிறார். மீன் முதலாக நீருக்கு மேலே துள்ளி குதிக்கிறது. ஆகா, தூண்டிலில் மாட்டியது நீதானா? இப்போதுதான் உன்னை முழுமையாக பார்க்கிறேன். அடேயப்பா, எவ்வளவு பெரிய மீன்! மீன் படகைச் சுற்றி வட்டமிடுகிறது. ஏ மீனே, படகைச் சுற்றி ஏன் இப்படி வட்டமிடுகிறாய்? நில். என் வலிமையை எல்லாம் திரட்டி உன்னை எதிர்க்க போகிறேன் அப்படி சொல்கிறாரு. மீண்டும் மேலே வருகிறாயா? விடமாட்டேன். நீ எவ்வளவு பெரிய மீனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் உயிர் உள்ளவரை உன்னுடன் போராடி வெற்றி பெறுவேன். நான் சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை. இத்தனை மணி நேரமாக உன்னுடன் போராடுகிறேனே, ஏன் இப்படி துள்ளுகிறாய் அப்படின்னு சொல்கிறாரு. உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீ போராடுகிறாய். நான் என் இலக்கை அடைய போராடுகிறேன். இந்த போராட்டத்தின் முடிவில் ஒன்று நான் உயிரோடு இருக்க வேண்டும், அல்லது நீ இருப்பாய். மீன் படகுக்கு அருகில் மேலெலும்பி குதிக்கிறது. சாண்டியாகோ ஈட்டியால் மீனை குத்துகிறார். இறுதியாக உன்னை கொன்று விட்டேன். இனிமேல் தான் நிறைய வேலை இருக்கிறது. கயிறில் சுருக்குகள் போட வேண்டும். மீனின் நீளம் அதிகமாக இருந்தால் அதை படகின் பக்கவாட்டில் கட்டுகிறார். எனக்கு மீன் கிடைக்காது என்று எல்லோரும் சொன்னார்கள். பார்த்தீர்களா? வலை இல்லாமல் இவ்வளவு பெரிய மீனை யாராவது பிடித்தது உண்டா? விடாமுயற்சி பயனை இன்று நான் உணர்ந்தேன். அப்போது படகை நோக்கி சுறா மீன் வருகிறது. நான் பிடித்த மீனை சாப்பிட வருகிறாய்? என் ஈட்டுக்கு நீயும் இரையாக வேண்டியதுதான். மேலும் சில சுறா மீன்கள் வருகின்றன. நான் பிடித்த மீனை அவ்வளவு எளிதாக பறிகொடுத்து விட மாட்டேன். சாண்டியாகோ சுறா மீன்களை வீழ்த்துகிறார். என்ன ஒரு போராட்டம்! அப்பாடா, ஒரு வழியாக எல்லாம் ஓய்ந்தது. இந்த மீன் செய்த அட்டகாசமான மனோலின் பார்த்திருக்க வேண்டும். சரி, போகட்டும். உடனே சென்று நடந்த எல்லாவற்றையும் அவனிடம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி புறப்படுறாரு. ஒரு வழியாக கரைக்கு வந்து விட்டேன். மிகவும் களைப்பாக இருக்கிறது. சரி, படகை இழுத்து கட்டுகிறேன் கரையில். என்ன இது? சுறாக்கள் தின்றது போக கடைசியில் மீனின் தலையும் அதன் எலும்பும் தான் மிஞ்சியுள்ளவா? படகோடு இருந்த மீனை பார்த்துட்டு இது மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு வீட்டில், தாத்தா உன்னை பார்க்கத்தான் ஓடோடி வந்தேன் அப்படின்னு சாண்டியாகோவை பார்க்கறதுக்கு மனோலின் வரான். சாண்டியாகோவை காண மனோலின் வருகிறான். அடேயப்பா, எவ்வளவு பெரியவன்! அது
மீன் பிடிப்பதில் பெரிய வீரன் தாத்தா நீ. மனோலின், நான் பிடித்த மீனை நீ பார்த்தாயா? கடைசியில் எலும்பும் தலையும் தானே மிச்சம் மிச்சம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், அதனால் என்ன தாத்தா, உன் திறமையும் விடாமுயற்சியும் வென்று விட்டது. இனி உன்னையும் யாரும் பழித்து பேச முடியாது தாத்தா. உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கிறது. இனி நான் உன்னோடு தான் மீன் பிடிக்க வருவேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது ஒரு உரை நடை கொடுத்துருக்காங்க.